ஹாய் கைஸ், நான் தான் அவங்க மேடிக்க முடிச்சோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்ப்போம் பார்த்தீங்கன்னா வந்து ஆர்க் சர்வைவல் லெவல் தான் கைஸ். ஸோ இன்றைக்கி ஆர்க்கில் ஒரு ஹை லெவல் கார்னர் டீம் பண்ண போகிறோம். சரி வாங்க அதை காட்டுறேன் கைஸ். அங்கே ஒரு பில்டிங் மாதிரி கட்டி வச்சுருந்தாலும் அதான் அதுக்கான ட்ராப்பு. இப்போ அதை அடிச்சிட்டேன், அது எனக்கு துரத்திட்டு தான் வருமா இருக்கும். வெயிட் நம்ம அந்த ட்ராப்புக்குள்ளே அதை அடைக்க முடியாமல் பார்ப்போம். பின்னாடி வரானான்னு நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன் கைஸ். அப்படியே ஓட வேண்டியது தான். ஓடிக்கிட்டு உள்ளே போய் குதிச்சு இந்த கேப் வழியே ஓடி வெளியே வந்துடுது. உள்ளே வந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஐயோப்பா ஜஸ்ட் உடச்சிட்டான் எல்லாத்தையும். உள்ளே வந்திருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறது? சரி இப்போ இந்த 3 வாழை தூக்கிட்டு போய் வைக்க வேண்டியதுதான். பின்னாடி பிளாக் பண்ணிட்டா தான் அவனால் வெளியே வர முடியாது. 2 ப்ளேஸ் பண்ணிட்டோமா ஒரு இடத்துல. ஐயோ சரி விடுங்க. இப்போ இந்த இடத்துலேருந்து அடித்து அவனை நாக் அவுட் பண்ண வேண்டியது தான். சரி ஓகே கைஸ், நான் அவனை அன்கான்ஷியஸ் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். வெயிட் பண்ணுங்கள் கைஸ். ஒரு வேளை அவனை அன்கான்ஷியஸ் பண்ணியாச்சு. இப்போ அவனுக்கு மீட்டை வச்சுட்டு நம்ம பெட்டை கிராஃப்ட் பண்ணிட்டு நம்ம படுத்து தூங்க வேண்டியதுதான். தூங்கினான்னா நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அவனுக்கு வந்து அந்த நம்ம தூங்குற டைமில் அவனுக்கு கொஞ்சம் பெர்சன்டேஜ் அந்த டேமிங் பெர்சன்டேஜ் ஏறிடும். அதுக்காக தான். ஸோ இந்த செஸ்ட்டில் ஹைடு இதுலேயும் இல்லையா, இந்த செஸ்ட்டில் இருக்குமா பார்ப்போம். வெயிட் பண்ணுங்க. இதுலேயும் இல்லை கைஸ். அப்படின்னா நம்ம இவனே அடித்து தான் எடுக்கணும். நம்ம ரேப்டரை தூக்கிட்டு போய் அடிக்க வேண்டியதான். இல்லைன்னா கையில் ஆக்ஸ் இருக்குது. டிலாபிரஸர் மாட்டிக்கினா பலி அடி வந்தான். ஃபஸ்ட்டு பிக்காக்ஸ் வச்சு அடிப்போம் இவனை. பிக்காக்ஸ் டேமேஜ் கொடுக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஆக்ஸோட இதை வச்சு அவனை கொண்டுட்டு இதை ஹைட் எடுக்கணுமா என்ன? இதை வச்சு தான் ஹைட் எடுக்கும். இல்லை கைஸ், ஆக்ஸ் தான் கைஸ் ஹைட் எடுக்குது. நம்ம இதை மாற்றி வச்சு அடிச்சிட்டோம். சரி அந்த கார்போனியம்ஸ் அங்கே ஆமாம் இருக்கான், அவனை அடித்து கொன்று ஆக்ஸ் வச்சு ஹைட் எடுப்போம். நல்ல லெவல் போன்னொன்னே அடிக்க முடியுது. இல்லைனா இப்படியும் முக்கிட்டு இருக்க வேண்டியதான். என்ன பண்ணுறது? சரி அவனை நாக் அவுட் பண்ணுறோம், காலி பண்ணுறோம். வெயிட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவனே செத்துருவான். இப்படியே பொறுமையாக அடிச்சுட்டே போக வேண்டியது. இவ்வளோ நாள் எனக்கு வீடியோ போட இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால் போடல. சரி ஒரு நியூ சீரியஸாக தான் ஆரம்பிச்சனால தான் சரி ஏதோ லைட்டாக தோணுச்சு. ஆமாம் ட்ரைக் இருக்காப்புல. தம்பி ட்ரைக்கு ஹெல்ப் பண்ணு. ஒரே ஒரு முட்டுனாலே செத்துருவான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். என்னடா 3 முட்டு முட்டியாச்சு. சரி பொறுமையாக அடித்து காலி பண்ண வேண்டியது தான். இந்த ட்ரைக்கே நான் 90 லெவல் கிட்ட தாங்க டேம் பண்ணேன். 145 இது. ஆமாம் 145 இதில் டேம் பண்ணேன். இப்போ பாருங்கள் 183 இருக்கான் இவனே. இப்போ இவன் மீட் அதிகமாக கொடுக்காம ரைஸ், அதனால் நம்ம பிக்காக்ஸ் எடுத்துருக்கோம். நம்ம கார்னோக்கு டேம் பண்ணுறதுக்கு மீட்டும் தேவைப்படுது. ஸோ அதனால தான் நம்ம பிக்காக்ஸ் எடுத்து இப்போ அடிச்சிருக்கோம். இப்போ அடுத்து இவனா மாட்டுறான்னு பார்க்குறதுக்காண்டி வேகமாக இது ட்ரைக்கை நம்ம பவர் யூஸ் பண்ணி போக வேண்டியதான். வேகமாக போயிட்டு அங்கே போயிட்டு ஸ்டாப் ஆகி கார்னோவுக்கு போயிட்டு ஃபுட்டு வைக்கிறோம். வெயிட் பண்ணுங்கள். இவன் பேக்கில் பயோடாக்சின் வச்சுருந்தா அதை எடுத்துகிட்டு போயிடலாம். அதை எடுத்துகிட்டு போயிட்டு அவனுக்கு வச்சோன்னா ஃபுட்டும் குறையும், டார்பரையும் ஏறும். அதனால தான் இதை அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறோம் டைனோசர் டேம் பண்ண. ஸோ இப்போ அதை வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஃபீட் இருக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதா. கரெக்டாக எடுத்துட்டான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து டேம் ஆகிட்டே தான் இருக்கான். பொறுமையாக வெயிட் பண்ண கைஸ். அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சிட்டு போயிட்டு காட்டுக்குள்ளே போயிட்டு பெரிய டைனோசர்லாம் அடித்து ப்ரை மீட் எடுத்து அதுக்கு கார்னோக்கு ஃபீட் பண்ணிட்டோம். நம்ம வச்சுருக்கோம். ஒரு ப்ரை மீட்டுக்கு இவ்வளோ ஃபீட் எடுக்கிறான் அப்படின்னா பார்த்துக்கோங்க, லேட்டாக ஆகுதான் செய்யும். நம்ம பொறுமையாக தான் வெயிட் பண்ணி தான் டேம் பண்ண வேண்டியதாக இருக்குது. பொறுமை இருந்தால் தான் இவனை டேம் பண்ணி முடிக்க முடியும். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ ப்ரை மீட்டு குக் பண்ணி தான் ஆகணும், இல்லைனா அது வேகமாக கெட்டு போயிடும். வெயிட் பண்ணுங்க. இதில் என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. நம்ம கார்னோ தான் இந்த சீரியஸோட ஃபஸ்ட்டு பெரிய டைனோசர் கைஸ். இவனுக்கு வந்து என்ன நேம் வைக்கலான்றது மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போயிருங்க. ஸோ இப்போ அவன் டேம் ஆன பிறகு கண்டினியூ பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்கள் கைஸ். ஒரு வழியாக அவன் டேம் ஆகிட்டான். இப்போ இவனை அங்கே போய் டெலிபோர்ட் கொடுக்க வேண்டியதான். இவனை ஸ்டாப் பால் கொடுத்துட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆள்னு போட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அவங்க கண்டினியூஸ்லி வரும். இந்த வீடியோவில் நம்ம கார்னோ மட்டும் தான் டேம் பண்ணதை காட்டியிருப்போம். வீடு கட்டினது வேறு எதையும் காட்டியிருக்கவே மாட்டேன். இதெல்லாம் ஷார்ட்ஸில் தான் வந்திருக்கோம். சரி ஓகே, நான் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய் பாய்.